Hello, Our Lady of Good Health, pray for us. Okay. என்ன தாத்தா நான் அப்படி வரும்போது அங்கே ஒரு சாப்பிளை பார்த்தேன். மாதா இருக்கும் இடம். அங்கே அங்கே ஒரு பலகையை வைத்திருந்தார்கள், புதிய பலகை. இதற்கு முன் நான் அதை பார்க்கவில்லை. அதில் இப்படி எழுதியிருந்தது, அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த், ப்ரே ஃபார் அஸ் அப்படின்னு. அதையே நினச்சிக்கின்னு அப்படியே வந்தேன். சரி, அப்படியே உங்கள்கிட்ட நடந்துக்கின்னு பேசின்னு போகலான்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஓகே செல்வங்களே, முதலில் இறைவனுக்கும் உங்களுக்கும் வணக்கம் செய்து கொண்டு நான் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். ஆமாம் செல்வங்களே, இப்போது தொடர்ந்து the war between Iran and அமெரிக்கா, அமெரிக்காவுடன் யார் சேர்ந்து சண்டை போடுவது? இஸ்ராயல். ஃபார் இஸ்ராயல் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கின்னு ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. பாருங்கள், நான் கேள்விப்பட்டேன், ஒரு 48 பெரும் தலைவர்கள், ஈராக் நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் கொன்று வீழ்த்திருக்கிறார்கள். அதே போல் பல பள்ளி மாணவர்களையும் குழந்தைகளையும் அடித்து அவர்களை அழித்திருக்கிறார்கள். இது எப்படி சரியாகும்? மனிதன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே என்று பாட்டு கேள்விப்பட்டேன். இப்போ மனிதன் கொள்கின்றானே அப்படின்று கேட்டு ரொம்ப வருத்தப்படுகிறேன். இவர்கள் அந்த நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள உயிரற்ற பொருட்களை, கட்டிடங்களை, முக்கிய இடங்களை அவர்கள் அழிக்கட்டும், கேட்பார் இல்லை. ஆனால் உயிரினங்களை அழிப்பது அது சரியில்லை. அவர்கள் மீது அவர்களை தாக்கி அவர்களை கொல்வது சுவற்றின் மேலே எரிந்த பந்துகளை போன்று இருக்கும் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. சுவற்றின் மேல் அடித்த பந்துகள் என்ன ஆகும் தெரியுமா? திரும்பி நமக்கே வரும். அந்த மாதிரி அந்நாட்டு பல உயிர்களை கொன்றார்கள் அல்லவா? அதே மாதிரி இவர்களும் கொல்லப்படுவார்கள். எப்படி பந்து சுவற்றின் மேல் அடித்தவுடன் அது சுவற்றை டச் பண்ணிட்டு மீண்டும் நமக்கே வருகிறது, அதே மாதிரி நேற்று அவர்கள் அழிந்தார்கள், இன்றையோ நாளையோ இவர்கள் அழிப்போகிறார்கள். தாத்தா, நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப கவலை கொடுக்குது தாத்தா. இந்த மாதிரிலாம் நடக்குது. இவங்களோடு நம்ம சண்டை போட வேண்டுமா என்றால் நாம் என்ன ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும்
சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் செல்வங்களே. அன்பு அன்பு என்னும் ஆயுதத்தை நாம் அவர்கள் மீது பந்தை போல் எறிந்தால் அவர்களும் நம் மீது அதே பந்து அன்பை செலுத்துவார்கள். ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக அன்பை செலுத்த முன்வந்தார்களேயானால் மனித இழப்பு இருக்காது. அதே அன்பு இவர்களுக்கு திரும்பி வரும். சண்டை என்றால் என்ன என்று தெரியாமல் போய்விடும். இதை இவர்கள் கடைப்பிடித்தால் நன்றாக இருக்கும் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்றும் காலம் கடந்து போகவில்லை. இனிமேலாவது ஒருத்தருக்கு ஒருவர் அன்பை செலுத்தி மனிதர்களாக வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரி செல்வங்களே, என் மனதில் பட்டது அது ரோட்டில் அப்படி பேசிக்கொண்டு போகிறேன். எல்லோரும் என்னை பார்க்கிறார்கள், என்னடா தாத்தா தனியாக பேசின்னு போயின்னுக்கிறாருன்னு. ஓகே, நான் வீட்டுக்கு போய் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.